நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவர்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யப்படாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கேதுவின் நட்சத்திரம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ராகு பகவான் எல்லா விஷயங்களையும் பிரம்மாண்டம் பண்ணுவார். ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் சுருக்கிடுவார். அப்போ இந்த கேது பகவானுடைய தசை வந்து பார்த்தோம்னா நமக்கு நடக்குது, இந்த தசை நடக்குது, இல்லை இந்த தசை எனக்கு நடக்கலை, இந்த புக்தி எனக்கு வர்றது, இந்த அந்தரம் எனக்கு வர்றது, இல்லை என்னுடைய பிறந்த தேதியை நான் கூட்டி வந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா பிறவி எண் 7ஆவோ, அப்படி இல்லை விதி எண் 7ஆவோ, அப்படி இல்லை பேரன் 7ஆவோ, நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எண் கணிதத்தில் வந்து நீங்கள் எந்த நம்பர்ஸில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கேதுவோட நம்பர் வந்துட்டாலே சரி, அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுனா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே முடிந்த அளவுக்கு இந்த 7ஆம் நம்பரில் நம்ம பிறந்துட்டா தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய திருமண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வந்ததுன்னா கட்டாயமாக திருமணம் செய்யாதீங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா கட்டாயமாக 7ஆம் தேதியில் எந்த ஒரு நல்ல ப்ராசஸான விஷயங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் 7ஆம் தேதியில் பிறந்துட்டீங்க, உங்களோட பிறவி எண் 7, விதி எண் 7, பெயர் எண் 7 வருது அப்படின்னா அதெல்லாம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆனால் நாம் பெயர் வைக்கும்போது இந்த நம்பர்ஸ் வரும்போது நம்ம மாற்றம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கேது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய ஊழ்வினை சம்பந்தப்பட்ட பிறப்பு கர்மா. என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கேது பகவான் தான் விநாயகர் பிள்ளையார். அப்போ தினசரி விநாயகர் பெருமானை வழிபடணும், மாறவே கூடாது. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் அப்படின்னா கட்டாயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது போராட்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தினசரி விநாயகர் பெருமானை பிடிச்சிண்டா நமக்குண்டான தோஷங்கள் விலகும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யமகண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் இருக்க விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு வந்து கேதுவோட தானியமே கொள்ளுதான். அப்போ அந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்லை பரப்பி அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த சுட்டி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கார்த்திகை தீப விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 7 மண் அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய் தான் ஊற்றி தீபம் போடணும். பெரும்பாலும் கலப்பு எண்ணெய்களில் தீபம் போடுறா, 5 தீபம் எண்ணெய் விளக்கில் போடுறா. கட்டாயமாக அப்படிலாம் போடாதீங்க, தவிர்த்துடுங்க. அது மாற்றி வேலை செய்யும். எந்த தீபத்தை நாம் ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த தீபம்னா அதை மட்டும் போடுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ஒரு போராட்டமாக இருக்கும், திருமணம் ஒரு போராட்டமாக இருக்கும். எஸ்பெஷலி நிறைய பேத்துக்கு போராட்டம் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விநாயகர் பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம், 2 வெற்றிலைப்பாக்கு, 1 களிப்பாக்கு, இதெல்லாம் வந்து ₹1 நாணயம், கொஞ்சம் பூக்கள் இதெல்லாம் வச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தோட பெயர் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கிட்ட கொடுத்துண்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 தொழிலில் ஏற்படும் தடைகள் விலகும். இது எல்லாருமே நம்ம செய்யலாம். அது எஸ்பெஷலி இவா செஞ்சானா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த அஸ்வினி மக மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவா வருடத்திற்கு ஒரு முறை அஸ்வினி மகம் நட்சத்திரம் வரும் இல்லையா, இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள் வரும் நாளில், அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வரும் நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஆசிரமங்கள் இருக்கும், முதியோர் இல்லங்கள் இருக்கும், இந்த இடங்கள்லாம் போயிட்டு மதிய உணவும் நீங்கள் கொடுக்கணும். நன்னா எனக்கு வருமானம் வர்றது, நான் நன்னா இருக்கேன் அப்படின்னா 7 வகையான உணவுகள் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமந்தம் வளைகாப்பு பண்ணும்போது 7 வகையான உணவுகள்லாம் பண்ணுறா இல்லையா, மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 7 வகையான உணவுகளை, அதாவது சித்திரன்னம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலவை உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு நீங்கள் அவாளுக்கு வந்து அந்த உணவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி மக மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவாளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி கொடுக்குறச்ச வாட்டர் பாட்டில் கொடுத்து தான்
நம்ம தானம் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்ய 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 இந்த தோஷமே உங்களுக்கு யோகமாக மாறும். ரொம்ப வசதி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு போயிட்டு அவளுக்கு ஒரு நாள் முழு மதிய உணவு செலவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். எப்போவுமே நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்களா அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிட்ற உணவு அந்த உங்களோட உணவாக இருக்கணும். அப்படி செய்கிறோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அவளுக்கு வஸ்திர தானம் கொடுங்க. போதுன்னு சொல்கிறக்கூடிய ஒரே விஷயம் உணவு. அதே மாதிரி உணவோடு சேர்ந்து வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டிலோடு சேர்ந்து வஸ்திர தானம், அவள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் செய்கிறச்ச உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. எப்போவுமே எல்லா நட்சத்திரங்களை விட அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இது மூணுமே கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்துட்டா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து போராட்டமாக தான் இருக்கும். 7ஆம் தேதியில் பிறந்துட்டாலும் சரி, உங்களோட விதியன் 7ஆக இருந்தாலும் சரி, பெயரின் 7ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டி பாருங்கோ. ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருப்பீங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தை 3ஐயும் கூட்டுனீங்கன்னா 7 வரப்படாது. உங்களோட பெயர் எண்கள் வரும், அதை நீங்கள் கூட்டுனீங்கன்னா 7 வரப்படாது. விதியன் கூட்டுனா 7 வரப்படாது. இந்த மாதிரிலாம் வந்துட்டா இவ தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறான். பெயர்லாம் வைக்கும்போது ஏதோ ஃபேன்சியாக வைக்கிறோம், நல்லா ஃபேஷனாக வைக்கிறோம், வாயில் நுழைய முடியாத அளவுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னலாம் வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கப்படாது. அதே மாதிரி இந்த உணவுகள் செய்கிறதுனாலையும் தண்ணீர் கொடுக்கறதுனாலையும் வஸ்திரதானம் கொடுக்கறதுனாலையும் இந்த அஸ்வினி மகமூல நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். வாழ்க்கையில் நாமளும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அதுக்காக தான் இந்த பழமொழி சொல்கிறா. இதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. கண்டிப்பாக உங்களுடைய அத்துணை கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும்.